பாரதியார் என்கிறவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அரசியல்வாதிக்கு முக்கியமான கரன்சி. நாங்கள் யோகியர்கள்னு சொல்கிறதுக்கு நாங்கள் பாரதியை படித்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு பாரதியினுடைய 2 வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னா நான் படிப்பாளின்னு மக்கள் நினைக்கிறாங்க. பாரதியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு மீசைக்காரன், சக்தி உபாசகர், அது கொஞ்சம் பேருக்கு தெரியாது. நாத்திகர்கள் கூட பாரதியாரை எடுத்துக்கிறாங்க. பிராமண ஒழிப்பு, பார்ப்பனிய அழிப்புன்னு சொல்கிறவங்க கூட பாரதியாரை பாடுறான். வ.வி.சி. ஐயர் ஒரு பார்ப்பனர். அவர் இல்லைன்னா எந்த இலக்கியமும் கிடையாது. நம்ம சங்ககால இலக்கியம் ஒன்று கூட கிடையாது. உ.வே. சாமிநாத ஐயர். ஏனோ அந்த பார்ப்பனர்கள் ஐயருனாக்கா ஒரு சில பேருக்கு அப்படி வைத்தறிச்சலாக இருக்குது. ஏன்னா அறிவாளிகளை பார்த்தா அவங்களுக்கு வைத்தறிச்சல் வரும். முட்டாள்களுக்கு இயல்பான இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். நம்ம கிளாஸ்லேயே ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருந்தால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் பார்த்தா 4-5 பேர் கேலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்காகவே அவன் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறான். நான் கிளாஸ் எடுக்கும்போது துடுக்குத்தனமாக ஒரு பையன், நல்லா படிக்கிற பையன் கேள்வி கேட்பாங்க. சார் சார் அவனுக்கு பேர் வச்சுட்டாங்க. அதுலேருந்து அவன் கேள்வி கேட்க நிறுத்திட்டான். கிளாஸில் கேள்வி கேட்குறது அசிங்கமாக. கேள்வி கேட்குறவன் தான் புத்திசாலி. குழந்தைங்க ஸ்கூலில் எவ்வளோ கேள்வி கேட்குது. சுமதி டீச்சர் தெரியும். காலேஜ் வந்த பிறகு ஒருத்தனை கேள்வியே கேட்க மாட்டேன். நான் கேள்வி கேட்டு அவன் பதிலும் எழுத மாட்டேங்கிறான். பாரதியாரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சது எல்லாமே ரொம்ப குறைவு தான். இலக்கியத்தில் நவீனத்துவத்தை புகுத்தினவர் பாரதியார் தான். புது கவிதைன்னெலாம் இவங்க சொல்கிறாங்க. நல்லக்கா சந்த கவிதைகளும் யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் தான் கவிதைகள் எழுதுவாங்க. இலக்கணமே இல்லாமல் இலக்கணத்தை உண்டாக்குறவங்க, இலக்கியத்தை உண்டாக்குறவங்க இப்போ இருக்கிறவங்க. அது ஒரு புது இலக்கணங்கிறாங்க. ஐக்கூ அப்படின்னு 2 லைன், 7 எழுத்து தான் இருக்கணுமா, 7 வார்த்தைகள். அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை சொல்லிடணும். இப்படியெல்லாம் புதுமையெல்லாம் வருது. இதெல்லாம் முதல்ல செய்தவர் யார் தெரியுங்களா? பாரதியார். சரி, நம்ம இலக்கியத்துக்கு வேண்டாம். அவர் அத்வைத ஞானி. அவர் பரமுக்தி அடைந்தவர், ஜீவன் முக்தராக வாழ்ந்தவர். அவரால் தான் அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாட முடியும். ஏன்னா அபயம் வை ஜனக, ஏ ஜனகரே அபயம் தாண்டா மோட்சம், பயமற்ற நிலை. யார் ஒருத்தனுக்கு இந்திரனே வந்தாலும் கடவுளே வந்தாலும் பயம் இல்லையோ, சிங்கமே வந்தாலும் டைனாசர்ஸ் வந்தாலும் காண்டாம இருந்தாலும் பயம் இல்லையோ, கொரோனாவே வந்தாலும் பயம் இல்லையோ, கடன்காரனே வந்தாலும் பயம் இல்லையோ, அவன் தான் ஞானி. ஏன்னா இந்த கடன் கொடுத்தவன் வந்தான்னாக்கா பயப்படுவாங்க பாருங்க. அந்த பயம் மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் கம்பர் சொல்கிறாரு, கடன்பட்டான் நெஞ்சம்போர் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்பேற்பட்ட வேந்தன் 10 தலை பராக்கிரமசாலி, அவன் பயந்துட்டானா. எப்படி பயத்துக்கு உதாரணம் சொல்கிறாரு, கடன்பட்டான் நெஞ்சம். ஞானி கடன் படவே மாட்டான். அதனால் அவனுக்கு கடன் பற்றி பயம் கிடையாது. அவன் சரீரமே இல்லை, இந்த சரீரத்தை துச்சமாக நினைக்கிறான். அதனால் சரீரத்தில் அவனுக்கு துன்பம் இல்லை. அவன் மனசில் ஏக்கங்களும் பயமோ கோபமோ அன்புக்கும் ஏக்கம்லாம் கிடையாது. அதனால் உறவினர்கள் விட்டு சென்றாலும், உறவினர்கள் தான் வந்து ஒட்டி கொண்டாலும் அவனுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் பேர் ஆனந்தத்தில் இருக்கிறான். அப்படிப்பட்டவர் பாரதியார். அவர் ஞானின்னு யாருக்குமே தெரியல. நான் அது இதெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, நான் படிக்கிறேன், நீங்கள் யாருன்னு நீங்களே சொல்லுங்கள். சங்கு அப்படின்னு ஒரு தலைப்பு. செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்திடலாம் என்றே எண்ணி இருப்பார். பித்த மனிதர் அவர் சொல்லும் சாத்திரம் பேயுரை ஆம் என்று இங்கு ஊதடா சங்கு. எடுத்து ஊதுடா சங்க. என்னென்ன இந்த செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் போறன்றவெல்லாம் பித்தர்கள், பைத்தியக்காரன்கிறார். அப்படின்னா அவர் நாத்திகரா? இல்லை.
நம்மெல்லாம் அப்படி தான் நினைக்கிறோம். முக்தி மோட்சம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க, நல்ல கதிக்கு போயிருப்பாங்க. அப்படியெல்லாம் கேரண்டி கிடையாது. வளர்பிறையில் செத்தாக்க ஒரு மாதிரி, தேய்பிறையில் செத்தா மாதிரி, உத்தராயணத்தில் ஒருத்தன் செத்தான் அப்படி செத்தா இன்னும் ஞானியாக செத்தானாங்க தான் முக்கியம். அவன் தான் மோட்சி. மீதி எல்லாரும் மறுபடியும் ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்தாகணும், ஏதாவது உடம்புல இருந்து தான் ஆகணும். உடம்புல இருக்கிறத தவிர வேற என்னங்க உனக்கு தண்டனை சொல்லுங்க? உங்களுக்கு யாருக்காவது தண்டனை வேணும்னு என்ன பண்ணுறார்? உடம்பு கொடுத்தா போதும். உடம்பு கொடுத்தே தண்டிக்கிறார் நம்மள. ஒருத்தன் மோசமான ஒருத்தனை எப்படி தண்டிக்கிறது? நீங்கள் ஜெயிலில் போடுவீங்க, சோறு கொடுப்பீங்க, அவனை அடிப்பீங்க. இன்னும் கடவுள் என்ன பண்ணுவார்? புழுவாக்கிடுவார். புழு உடம்பு கொடுப்பார், மிதின்னு மிதிவிடுவான், திட்டுன்னு வாங்குவான், கரப்பாம்பூச்சா படைப்பான். அதனால தான் திட்டுறதுக்கு மோசமான வார்த்தையாக போச்சு கரப்பாம்பூச்சி. அப்படிப்பட்ட உடம்பு கொடுத்தா என்ன ஆகும்? உடம்பு மாதிரி ஒரு தண்டனை இருக்குதா? சார் இந்த உடம்பு நல்லா தான் இருக்குது, எத்தனை நாளைக்கு சொல்ல போகிற? பல்லு விழுந்த பிறகும், நோய் வரும்போதோ வலி வரும்போதோ தெரியும் இந்த உடம்புனால என்னென்ன கஷ்டம். சொர்க்கலோகத்தில் போயிட்டோம்னா அங்கேயும் உடம்பு வேணும் இல்லை, அங்கே எடுத்து சாப்பிடணும் இல்லை, அமுதம் இருந்தால் கூட. கண்ணு வேணும் இல்லை பார்க்கறதுக்கு, காது வேணும் இல்லை கேட்கறதுக்கு, எப்படி இருந்தாலும் உடம்பு இருக்கும். அதுவும் தண்டனை தான். வைகுந்தம் போயிட்டோம்னா அங்கே ஒரு உடம்பு கொடுக்கணும்ல. உடம்பு இல்லாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்க? இங்கே வாங்கன்னு சாமி கூப்பிடணுன்னா உங்களுக்கு உடம்பு வேணும் இல்லை. இப்போ வைகுந்தம் போனால் சாமி இன்னொன்றும் கூப்பிடவே இல்லைங்க, பெருமாள் பாட்டு படுத்துக்கிட்டே இருக்கிறார். கைலாயம் போனால் சிவன் வேற உடுக்கை அடிச்சுட்டு அவர் பார்வதியோட பேசிட்டு இருக்கிறாரு. அடியேன் வந்திருக்கிறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறார். அப்புறம் லஞ்சம் கொடுக்கணும், அவர் தரிசனம் கொடுக்கறதுக்கு க்யூவில் நிற்கணும். இன்னும் கைலாயம் எல்லாம் போயிட்டோம்னா அப்போ கடவுள் அங்கே இருப்பார்ல, எவ்வளோ பெருசு இருப்பார்? எவ்வளோ பெருசுன்னு தான் நீங்கள் கடவுள்னு சொல்லுவீங்க? சினிமாவில் பார்க்குற அளவுக்கு இருந்தால் தானே, உங்கள் அளவில் இருந்தால் தானே நீங்கள் கடவுள்னு சொல்லுவீங்க. அவர் மிகப்பெரியவர்னு மலை மாறி படுத்திருந்தாக்கா நீங்கள் கடவுள்னு சொல்லுவீங்களா? நீங்கள் எதை போய் கும்பிடுவீங்க? ஸ்ரீரங்கத்திலேயே 3 கதவை வச்சுருக்கிறாங்க. பத்மநாபர் கோயிலில் அவர் படுத்துட்டு இருக்கிறார், ரங்கநாதர் பத்மநாத சுவாமி. தலையை பார்க்கறது ஒரு கதவு, உடம்பை பார்க்கறது, தொப்புளை பார்க்கறது காலை பார்க்கறது. யாரோ முழுசாக பார்த்துருக்காங்க. தோல் கண்டார் தோலையை கண்டார். ஒரு சமயத்தில் தலையை மட்டும் காட்டுறாங்க, ஒரு நாள் ஒருத்தர் காலை மட்டும் காட்டுறாங்க. இந்த வாரம் முழுக்க காலை தான் பார்த்தாங்க. எப்படி இருந்தால் கடவுளை நீங்கள் முழுசாக பார்க்க முடியும்? உங்கள் கண்ணு கெட்டுற தூரத்தில் பக்கமாக இருந்தால் தானே. ஒருவர் மலமாக இருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? கிட்ட போய் பார்க்கணும். கிட்ட போனால் மலை தெரியுமா? இப்போ வைகுந்தம்னு சொல்கிறீங்களே, அங்கே பத்மநாத சுவாமி பெருமாள் நாராயணன் சைனத்தில் இருப்பார். நீங்கள் போய் தரிசனம் பண்ணணுன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ சைஸ் இருப்பார்? உங்களை மாதிரி 6 அடி இருந்தால் தானே முடியும். அவருக்கும் உடம்பு கொடுத்து கஷ்டப்படுறார். நீங்கள் போகிற வரைக்கும் அவர் படுத்துக்கிட்டே இருக்கணும் பஸ்ஸுன்னு. 1 நாள் 2 நாளா, இரவு பகல் எல்லா நேரத்துலையும் தரிசன கார்த்திகை வந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கற்பூரம் காட்டுவாங்க, காலை அமுக்குவாங்க. அவர் என்ன தான் பண்ணுவார்? நீங்கள் நினச்சி பாருங்க. சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்குதே, இதை நம்ம ஆழ்ந்து யோசனை பண்ணணும்ல. இப்படியெல்லாம் இருந்தாக்கா ஏன் நாத்திகள் நம்மளை கேலி பண்ண மாட்டாங்க? பார்க்கடல், பாலில் யாரா கடல் செய்வாங்களா? பால் விற்கிற வேலைக்கு க்ஷீரசாகரம்னு பேர். அது க்ஷீரம்னா பால், சாகரம்னா கடல். க்ஷீரசாகரம், பார்க்கடலை பள்ளி கொண்டவன் பாம்பில் படுத்துட்டு இருக்கிறான். அது வழுவழுன்னு குழன்னு அப்படின்னு நெளியும். இதனுடைய அர்த்தம் வேற. இதை இன்னொரு முறை அதை பார்ப்போம். இப்போதைக்கு பாரதியார் என்ன சொல்கிறார்? செத்த பிறகு கைலாய வைகுண்டம்னு சொல்கிற, செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் செந்திடலாம் என்றே எண்ணியிருப்பார் பித்த மனிதர். அவர் சொல்லும் சாத்திரம் பேயுரை என்று ஊதடா சங்குங்கிறார். எடுத்து ஊதடா உலகத்துக்கெல்லாம் சொல்லுங்கிறார். என்ன தான் பாரதியார் இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கள் இத்தனை காலம் பெருமாளை பார்க்குறதுக்கு அங்கே போயிருக்கிறோம், சண்டை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வைகுந்தம் வந்திருக்கிறோம். அவன் கோச்சிக்கிட்டு அவன் கைலாயம் போயிருக்கிறார். இப்போ இன்னொருத்தர் கோலோக பிருந்தாவனம்னு ஒருத்தர் சொல்கிறார். அது ஒரு புதுசாக ஒரு கேங்கு, ஹரே கிருஷ்ணா கேங். வைகுந்தமும் கிடையாது, இதுவும் கிடையாது. கண்ணனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, கோலோக பிருந்தாவனம். அங்கே தான் நீங்கள் போவீங்க என்ன சேவிச்சிட்டிங்கன்னா. ஹரே கிருஷ்ணாவுக்கு என்ன சுவாமியாக குருவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே
ரிசர்வேஷன். உங்களுக்கு டோக்கன் போட்டுருவாங்க, கையில் அட்டை கொடுத்துருவாங்க, ஸ்கேனரில் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். கந்தலோகன்னு ஒன்று இருக்குது. முருகர் கும்பிட்றவங்களாம் அங்கே போயிடுவாங்க. இயேசு கும்பிட்றவங்களாம் எங்கே போவாங்க? ஃபாதர் இன் த ஹெவன், அவங்களுக்கு தனியாக ஒன்று இருக்குது. அல்லாவை கும்பிட்றவங்களாம் எங்கே போவாங்க? இப்படியெல்லாம் ஊர் ஊராக பிரிஞ்சிருந்தால் எங்கே போனாலும் இந்த உடம்போடு தானே போகணும். 2 கண்ணு தானே இருக்கும், ஒரு நாக்கு தானே இருக்கும், 5 விரல் தானே இருக்கும். நீ இங்கே பிழைக்காதவன் அங்கே போய் என்ன பண்ண போகிற? இங்கே இசையை ரசிக்காதவன் தேவலோகத்தில் இசை எப்படி ரசிப்பான்? எப்போ பார்த்தாலும் ஒய்யம் ஒய்யம் ஒய்யன்னு வயலின் வாசிட்டு இருக்கேன், எப்போ ஓயம், இப்படி தாங்க இருக்கும். சொல்லி எப்போ தெரிஞ்சதை நான் வந்திருக்கவே மாட்டேன். இங்கே ஒரு பிரியாணி ஹோட்டல் இல்லை, மால் இல்லை, வேடிக்கை பார்க்க ஜனங்களை, சண்டை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. குறைஞ்ச திருடனாவது இருந்தால் பரவாயில்ல, போலீஸ் கேஸ் எல்லாம் பார்த்து வேடிக்கை இன்னும் பிடிச்சிட்டாங்க. அரசியல்வாதியும் இல்லை, காமெடி பண்ணுறதுக்கு ஆள் வேணும் இல்லை. கோமாளிங்க பார்த்தான வெள்ளையும் சல்லையுமா அந்த கூட்டம் முழுக்க கோமாளிங்க உட்காந்துட்டு இருக்கிறார். எப்போ தான் படித்தவன் போவான்னு தெரியல. அதான் உண்மையாக படித்தவன் சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு? இத்தரை மீதிலே, சொல்லுங்கள் நல்லது தான், இத்தரை மீதிலே இந்த நாளிலே இப்பொழுதே முக்தி சேர்ந்திட நாடி சுத்த அறிவு நிலையில் கழிப்பார் தூயவராம் என்று ஊதடா சங்கே. 2 பாட்டில் அடிச்சு முடிச்சிட்டார் வேதாந்தம். செத்த போகிற சிவலோகம் வைகுந்தம் இப்போவே இங்கேயே இப்பொழுதே முக்தி என்று சொல்கிறவன் தாண்டா அறிவாளி. அவன் தான் வேதத்தை படித்தவன், அவன் ஞானத்தை பெற்றவன். எப்படி பெற்றான்? நான் தான் கடவுள் என்று இருக்கிறான், நான் தான் வைகுந்தம், நான் தான் கைலாயம். இதுதான் ஸ்ரீ பெருந்துறை. ஆமாம், இது சிதம்பரம். ஸ்ரீ பெருந்துறை, சிதம்பரம். இங்கே தான் 6 படை வீடுகள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம். இந்த படை வீடுகளில் முருகன் தான் இருக்கிறான். தன்னையே கடவுளாகவும் தன்னையே பிரபஞ்சமாகவும் என்று எதனால் இதை ஞானத்தை பெற்றான்? இது யாருக்கு சொல்லிக் கொடுத்தா? வேதத்தை படித்தவனுக்கு தான் தெரியும், வேதத்தை குரு மூலம் படித்தவனுக்கு தான் தெரியும். அது பாரதியார் சொல்கிறார். இத்தரை மீதிலே, இந்த பூமியிலேயே, சிவலோகம்லாம் கிடையாது, அங்கெல்லாம் கிடையாது, இப்போவே உங்கள் ஊர்லேயே. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் அந்த பக்கத்தில் குப்பத்தில் இருக்கேன் சார், அங்கேயே முக்தி தான். பெங்களூரில் யார் யார் எங்கே இருக்கிறா அங்கேயே முக்தி. டெல்லிக்கு போனால் முக்தி அதெல்லாம் கிடையாது. ஐயா நான் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறேன், முக்தி. நீ இப்போ பணமாக கீழே பொட்டியில் இருந்தால் கூட முக்தி தான். இந்த உடம்புல இருக்கிறேன், அந்த உடம்புல இருக்கிறேன், நான் பார்ப்பன உடம்புல இல்லை, நான் சூத்திர உடம்புல இருக்கிறேன், முக்தி. இத்தரை மீதிலே இந்த நாளிலே இப்பொழுதே, இந்த நாளுன்னா கூட அது 24 மணி நேரம், ரைட் நவ், இப்பொழுதே முக்தி சேர்ந்திட, இப்போவே முக்தி அடையணும். இந்த உடம்புலையே, இந்த ஊர்லேயே நாடி சுத்த அறிவு நிலையில் கழிப்பவர். எவரவர் இப்படி இந்த அறிவில் கழிக்கிறானோ அவர் தூயவர், அவர் தான் பியூர் கான்ஷியஸ், தூயவர், தன்னை பிரம்மம் என்று கண்டு கொண்டவர் என்று இங்கு ஊதடா சங்கு, blow the horn, shout it around, tell the world அப்படின்னு கத்துறார். அப்புறம் எப்படி அதை கண்டுபிடிச்சான் அவன்? அப்புறம் அங்கே போகாமல் இங்கே இப்போவே இந்த உடம்புலையே அவன் முக்தி அடைகிறான்றார். தான் எப்படின்றார்? பொய்யுரு மாயையை பொய் எனக் கண்டு புலன்களை வெட்டி புறத்திலே எரிந்து ஐயுறல் இன்றி கழித்திருப்பவர் ஆரியராம் என்று ஊதடா சங்கே. இப்ப முக்தி அடைந்தவன் பேர் என்ன? ஆரியன். ஆரிய, ஆரிய அப்படிங்கிறத ஐயர்னு சொல்லணும். தமிழ்ல ஐயா, ஐயா என ஓங்கி அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். சாமி என்ன சொல்றார்? கடவுள் ஐயா.
பிச்சை கேட்குறேன்னா வையாங்கிறான். ஏன்னா நம்மளுக்கு கடவுளாக பார்க்குறான். இன்னைக்கு என்ன லெட்டர் போடும்போது என்ன சொன்னேன்? ஐயா. அவர் தான் ஐயர். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? சார். இங்கிலீஷில் சார் போடுறாங்க. நம்ம நாட்டில், பாரத நாட்டில் ஐயா, ஆரிய. அதுனா ஆறு இரு வருது என்ன, அப்படி ஒரு இலக்கணத்தில் ஒரு முறை இருக்குது. ஐயா வந்து ஐயாவினுடைய அப்படின்னு சொன்னால் ஆரிய. ஆரியன்னா ஒரு இனம் கிடையாது. ஆரிய இனம், ஆரிய மாயா. ஆரியர்கள் அங்கே எங்கேருந்து பலுச்சிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்து வெற்றி கண்டு நம்மளெல்லாம் அடக்கி ஆள்கிறார்கள். இதனால் விரட்டி அனுப்பணும். இதெல்லாம் சுத்த ஃப்ராடு, பொய். ஆரியன் என்பதோட அர்த்தம் என்ன? ஐயான்னு அர்த்தம். ஐயனார், ஐயப்பன், அவன் தான் கடவுள். நமக்கு மேலே இருக்கக்கூடிய அறிவாளியை நம்ம ஐயான்னு தான் சொல்லணும். வயசானவங்களோட ஐயா அப்படின்னு தான் சொல்கிறோம். குழந்தைகளை ஐயா வாங்க, அப்படிப்பட்ட ஒரு சொல்லு. அதை ஒரு இனமாக பேச்சு ஐயருங்களெல்லாம் ஒழிங்க. இப்போ படித்தவனெல்லாம் அழிஞ்சணும்னு அர்த்தம். யார் ஆரியர்னு சொல்கிறாருங்க? பொய்யாம் இந்த மாயை பொய் என்று உணர்ந்தவர். அது என்ன மாயை? மாயைன்னா இல்லாதது இருக்கிறது மாதிரி காட்டும். இந்த மெஜிஷியன் இருக்கிறத இல்லாமல் பண்ணிடுவான். இந்த மாயை இல்லாதது இருக்குதுன்னு காட்டும். என்ன காட்டு தெரியுங்களா? உதாரணம் சொல்லவா? இந்த உடம்பே இல்லை, அது இருக்குதுன்னு காட்டுது. உங்களால் நம்ப முடியுமா? உங்கள் உடம்பு உங்களுக்கு இல்லை சார். என்ன சார், அடித்தா வலிக்குது, கிள்னா வலிக்குது, பசிக்குது, இல்லைங்கிறீங்க. மாயை. சுத்த அறிவாக உன்னிலே ஒரு அறியாமை இருக்குது. ஒரு ஃபில்டர் போட்டிருக்குது. ஆத்மா மேலே ஒரு ஃபில்டர், உங்கள் மேலே ஒரு ஃபில்டர். அந்த ஃபில்டர் வழியாக பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு உங்களுக்கு தான் தெரியும். சுற்றி இருக்கிற பொருளெல்லாம் உடம்பாக உனக்கு தெரியும். அப்படி ஒரு இந்த விர்ச்சுவல் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்களே, விர்ச்சுவல் காகுலா, அது பேர் என்ன? ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல், அது ஒரு காகுல் போட்டுக்கிறாங்கப்பா. அது கூட ஒன்று இருக்குது இங்கே, வாங்கி கொடுத்துருக்க காஞ்சிநாதன். அது அப்படி கழுத்தில் மாட்டி கண்ணில் போட்டோம்னா கண்ணுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் தெரியும். அதை ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஒரு உலகத்தை காட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஒருத்தனை கேட்குறாங்க, இந்த காகுல் போட்டுக்கான்னு. சுற்றிரும் 10 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்கிறான். இவன் நடுவில் நிற்கிறான் கோமாளி மாதிரி. இதை மாட்டிக்கிட்டான். மாற்றின உடனே அவன் இந்த வீடு மறைஞ்சு போய் வேறு ஒரு அழகான ஒரு ஹால் வந்துடுச்சு. அப்புறம் ஒரு டோர் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க அந்த டோர் வழியாக போகணுன்னு. இதுவும் கேட்குது, அதுவும் பார்க்குறான். பார்க்குற உலகம் வேறு, கேட்குற உலகம் இங்கே. அந்த டோர் கிட்டே போகிறான். இதை மாதிரி ஒரு டோர் போய் திறக்கிறான். உண்மையில் அங்கே டோரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவன் ஏன் திறக்கிறான்னா கையை மட்டும் ஆட்டுறான். இவன் கண்ணாடி போட்டுவிட்றான், கையை ஆட்டுறான். அது பிடிக்கிறான். அப்போ டாக்டைலும் கொடுத்துருக்குது. ஒரு பொருளை தொட்டால் என்ன கிடைக்குமோ அந்த உணர்வும் அது கொடுக்குது உங்களுக்கு. அது ஹாப்டிக்ங்கிறாங்க. அந்த ஹாப்டிக் டெக்னாலஜியை கொடுத்துட்டோம்னா நீங்கள் அந்த கையில் இருக்கிற அந்த ஜாய்ஸ்டிக்குன்னு கொடுப்பாங்கல்ல, அது பார்த்தோம்னா கதவை திறக்கிற மாதிரி அந்த ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் இப்போ திருப்பீங்க. அவன் திருக்கிறான். இவன் இங்கே சுற்றி இருக்கவன் பார்க்குறாங்க, இங்கே கோமாளி இங்கே நின்றுக்கிட்டே இப்படி நடக்கிறான், இன்னும் திருப்புறான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அவனுக்கு தெரியுது உண்மையான கதவை திறக்கிறான். திறந்து பார்த்தா அதில் பாத்தாளம். வீட்டுக்கு வெளியே அப்படியே ஆகாயம் இருக்குது, மேகம் இருக்குது, காக்காலாம் பறகுது. அந்த காட்சியில் அப்படியே திடுக்கிட்டு பின்பக்கம் விழுந்துடுறான். தடன்னு வந்து விழுந்துடுறான். அப்புறம் காட்டிட்டு பார்க்குறான். எல்லாம் கொல்லுன்னு சிரிக்கிறான். அவனுக்கு அந்த உலகம் உண்மையா இல்லையா? அவன் என்ன சொல்லுவான்? அந்த உலகம் என்ன சொல்லுவான்? மாயா உலகம் தானே சொல்லுவான். நீங்களும் கூட நிறைய தீம் பார்க்கிலலாம் போயிட்டோம்னா, உள்ளுக்குள்ளே போனோம்னா ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அங்கே ஸ்கெலிட்டன்லாம் கத்தும், டைனாசார்ஸாக வரும், முதல்ல வந்து கடிக்க வரும். இதெல்லாம் டிஸ்னி லேண்டில் பார்க்குறீங்க. அது ஒரு உலகம் தானே. ஸோ உலகம் என்பது உங்களுக்கு உணர்வுக்கு தருகின்ற ஒரு உணவு தீனி தான். அப்போ ஆத்மாவாகிய நீங்கள் தூய அறிவு ஞான மாத்திரம் மாயைன்னு ஒரு கண்ணாடியை போட்ட உடனே நீங்களே ஒரு மனுஷன் ஆயிடுறீங்க. இந்த கடவுளே பிரபஞ்சம் ஆயிடுறாரு.
அந்த மாய கண்ணாடி இந்த ஆத்மாவை ரெண்டாக பிரிச்சிருது. பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் மாற்றிடுது. அதெல்லாம் சொல்லுவார் வித்யாரண்யர். உண்மையில் அந்த மாய கண்ணாடி நம்ம காட்டவே இல்லை. இன்னும் என்னைக்காக ஒரு நாள் போட்டிருந்தோம்னா காட்டியிருப்போம். எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும், ஏன் சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்களும் பிரம்மாவும் இந்திரனும் வருணனும் வாயுவும் எல்லாரும் இந்த மாயையில் சிக்கி தனக்கு உடல் இருப்பதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உலகம், நான் உலகம்னு ரெண்டாக பார்க்குறாங்க. ஒரு பொருளை ரெண்டாக பார்க்க வைக்கிற மிஷின் அது இந்த மாயை. நீங்கள் பார்க்குறீங்களா? கண் இப்படி வச்சுட்டு இப்படி பாருங்கள், கொஞ்சம் அமைக்கி பாருங்கள், எல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியுதான்? தெரியுதா? நான் 2 பேர் இருக்கிறேன்னா இது மாதிரி வச்சுக்கிட்டே போங்க. அப்புறம் எலக்ட்ரிக் போல் வரும். எது உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டு போகணும். மண்டை வீங்கிட்டு வரக்கூடாது. அதில் ஒன்று உண்மை, ஒன்று வந்து பொய். எப்படி ஒன்று ரெண்டாக தெரியுது? இப்படி அமுக்குனாலே உலகம் ரெண்டாக தெரியுது. மாயை போட்டால் என்ன தெரியும்? நான் என்ற உடலும் எனக்கு அல்லாத உலகங்களும் அது காட்டி கொடு. நீ உள்ளே போய் சிக்கிற. இந்த கண்ணாடி காட்டின உடனே விடுதலை ஆகிட்டான். நம்மளை கண்ணாடி காட்ட முடியுமா? கண்ணாடி போட்டிருக்கேன்னு தெரிஞ்சால் போதும் இல்லை? அப்புறம் ஜாக்கிரதையாக இருக்கலாம்ல. என்ன பண்ணுவோம்? இப்போ கண்ணாடி போட்டதுனால தான் இந்த கதவு வெளியே ஆகாயம் இருக்குது, விழுந்துருவேன். இது உண்மை தெரிஞ்ச பிறகு மறுபடியும் கண்ணாடி போட்டு என்ன பண்ணுவான்? கதவை திறந்து அடுத்த ஸ்டெப்பை வைப்பான். ஆனால் அவனுக்கு வந்து பயம் இருக்காது. முன்னே இருந்தால் காலை வச்ச உடனே அப்படியே உள்ள பள்ளம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் வந்திருக்கும். இப்போ இருக்காது இல்லை? அது சொல்கிறார். பொய்யுறு மாயையை, இந்த மாய கண்ணாடியை போட்டுக்கிறதுனால தான் எல்லாருமே அனாதி காலத்திலேருந்து எல்லா உயிரினங்களும் தேவர்களும் கூட, தேவரும் மூவரும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் கூட இந்த மாயை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மாயைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. கடவுள் மட்டும்தான் மாயை வென்றவர். ஞானி மட்டும்தான் மாயை வென்றவர். கடவுளுக்கு நிகர் ஞானி. நீங்கள் எல்லாம் மாய கண்ணாடியை போட்டுக்கிட்டே மாயத்தால் மயங்காதா இருங்க. மாயத்தால் மயங்காமல் இருங்க. இதுதான் ஞானம்ங்கிறார். பொய்யுறு மாயை பொய்யென கொண்டு, அது பொய்யன்னு கண்டுபிடிச்சி, இந்த புலன்கள் தானே அதை நமக்கு ஏமாத்திட்டது. இந்த புலன்களை வெட்டி புறத்தில் எரிந்து, இந்த புலன்கள் தான் எல்லாவற்றையும் பல விஷயங்களாக காட்டுது. இப்போ கண்ணு மட்டும் இல்லைன்னு வைங்க, இந்த உலகம் எப்படி இருக்கும்? மலை, ஆகாயம், ட்ரெயின், ஏதாவது தெரியுமா? ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கண் தெரியாதுன்னு கேட்டாமல் என்ன செய்வான்? குழந்தையிலேருந்தே கண் தெரியல. ட்ரெயின் எப்படி இருக்குன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? எல்லாம் ட்ரெயின் ட்ரெயின் சொல்கிறாங்க. அவனும் வந்து படிக்கிறான் பிரெயிலில், படிச்சுட்டு பாசம் படிச்சுட்டான். ட்ரெயின் எப்படி இருக்கான்னு அவனுக்கு தெரியுமா? அவன் தொட்டு பார்ப்பான். ஒவ்வொரு பொட்டியாக தொட்டு பார்ப்பான். என்ன தெரியும்? அப்போ உலகம் அதில் 5ல் ஒரு பகுதி போச்சு அவனுக்கு. இந்த உலகம் 5ல் ஒரு பகுதி போச்சு. பொய் காணி போச்சு. காதும் கேட்கல. அப்போ இந்த சத்தமும் போச்சு. ஏதோ கடைசியில் இந்த வாசனை இருந்தது, அதுவும் எடுத்துருவோம். ருசியும் எடுத்துருவோம். எங்கேயாவது எதுவும் இல்லை, நாக்கில் தொட்டு பார்த்துருவான். அதுக்கு வேறு அதுக்கு தொடு உணர்ச்சி இருக்குது. தொடு உணர்ச்சி தான் கடைசி. அதையும் எடுத்துருவோம். நீங்கள் இருப்பீங்களா இல்லையா? அவன்தான் ஆத்மா. அவனுக்கு உலகம் இருக்குமா? எங்கெங்கே போச்சு உலகம்? 5 புலன்கள் தானே உலகத்தை கொடுத்தது. சொல்கிறார், 5 புலன்களை வெட்டி வீசினவன் ஞானி. புலனுக்கு அடிமை இல்லாமல் புலனை ஆள்பவன். புலனோட தான் இருக்கிறான். ஞானியாட்டதால அவனுக்கு உடம்பே இல்லாமல் போயிடுச்சா என்ன? பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த காண்பதெல்லாம் பொய், கேட்பதெல்லாம் பொய், தீர விசாரிப்பதே மெய். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். தீர விசாரித்து பார்த்தோம்னா இதெல்லாம் பொய்ன்னு தெரியும். பொய்யுறு மாயையை பொய்யென கொண்டு புலன்களை வெட்டி புறத்தில் எரிந்தே. எல்லாம் virtual imagination just created by Maya Shakti. We are being fooled.
வி ஆர் பீன் சீட்டட். நான் சொல்லலை, உபனிஷத் சொல்லுது வி ஆர் சீட்டடுங்குது. ஐத்திரேய உபனிஷத். புலன்களை கொடுத்து இந்த பகவான் உங்களெல்லாம் ஏமாத்திட்டாரியா அப்படின்னு சொல்லுது. இந்த இதில் இது வந்து சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் இப்போ தப்பிச்சிட்டிங்களா? இந்த உடம்பு பொய்ன்னு சொல்ல போகிறீங்களா? உங்கள் கார் சாவி பொய்ன்னு சொல்லுவீங்களா? உங்கள் பே ஸ்லிப்பு அல்லது ஜிபே எல்லாம் பொய்ன்னு சொல்லுவீங்களா? முடியாது. மாயா சக்தி அவ்வளோ பலம். ஆனால் ஏன் பேர் சொல்கிறாரு, ஐயுறல் இன்றி, சந்தேகமே இல்லாமல் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சொன்ன சுவாரஸ்யமாக தான் இருக்குது. இதெல்லாம் வர்ச்சுவல் வேர்ல்டு, இமேஜினரி ஹோலோகிராஃபிக் வேர்ல்டு, இதெல்லாம் சயின்ஸே சொல்லுது. இப்போ இந்த காஸ்மாஸ் இஸ் ஹோலோகிராஃபிங்குது, இட் இஸ் எ ப்ரொஜெக்ஷனுங்குது. இந்த ப்ரொஜெக்ஷனை வார்த்தை வேதமே சொல்லுது. விஸ்ரும்புஜம், விஸ்ரும்பம்னா ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுது. இப்படி யார் கண்டுபிடிச்சானோ ஆரியர் என்று இங்கு ஊதடா சங்கே அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு ஸ்லோகம் இருக்குது, போதும் இதுவே. அவன் எப்படி வாழ்வான் அப்படின்னு அது சொல்லிடுது. சரி, அவர் மையூர் பெண்கள் பொய்யன்னு சொல்லுவார். அது எனக்கு சொல்ல பிடிக்கல. இது ஆண்கள் வர்க்கம் சொல்கிற மாதிரி சொல்லிடலாமா? அதையும் நீங்கள் பாரதியை திட்டிடுவீங்களோன்னு பயம். மையுறு வான்விழி யாரையும், வான்விழி வாழ்விழி யாரையும், பொன்னையும் மண்ணையும் கொண்டு மயக்கற்றிருந்தாரே செய்யுறு காரியம் தாமன்றி செய்வார் சித்தர்கள் என்று எங்கு கூடடா சங்கம். ஆமாம். மையுறு வாழ்விழி யாரையும் பொன்னையும் மண்ணென கொண்டு மயக்கத்தில் இருந்தாரே செய்யுறு காரியம் தாமன்றி செய்வார் சித்தர்கள் என்று இங்கு உதடா சங்கம். அவர் சொல்றார், இவர்கள் இந்த பெண்கள் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது ஆண்கள் மட்டும்தான் முக்தி அடைவாங்க, பெண்களெல்லாம் அவங்களுக்கு உலகத்தில் ஏமாற்றிட்டு கஷ்டம் கொடுக்குறவங்க நினைக்கிற மாதிரி தானே சொல்லுது. அது வந்து சாஸ்திரம் அப்படி சொல்லுது. ஆணுக்கு பெண்ணு மயக்கம் தரான்னா பெண்ணுக்கு ஆண் மயக்கம் தராமல் இருப்பாங்களா? இல்லை, அது மயக்கம் தரத பெண்ணுன்னு வச்சுக்கோ. அந்த பெண்டீர்னு இருந்த பெண்களை நான் சொல்லலை. இந்த பெண்மைங்கிறது ஆண்களை மயக்கம், பெண்களுக்கு ஆண்கள் பெண்கள் ஆயிடுறாங்க. அவங்க கூட சொல்லுவாங்க, ஏம்மா இப்படி செய்கிற அப்படின்னு. இன்னும் பொம்பளை மாதிரி பேசுவாங்க. ஆம்பளை வந்து பொம்பளை வந்து ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு. மனைவி கணவன் என்ன சொல்லுவா, ஏம்மா அப்படின்னு சொல்கிற. அம்மான்னா நாங்கள் பொம்பளை தானே. கணவன் என்ன சொல்கிற பொம்பளையா, ஏன்பா அப்படி இருக்கிற? சொல்ல மாட்டாங்களா? அதனால தான் அப்படி சொல்லிட்டார். அதான் அது பாரதிய தப்பாக எடுத்துங்க. அது உலக வழக்கு. இந்த பெண்கள், பொண்ணு, மண், இந்த மூன்றையும் அவர்கள் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்களே. அந்த மயக்கம் அற்று இருப்பார், மயக்கற்று இருப்பார். இந்த மயக்கம் அவங்களுக்கு கிடையாது. தே ஆர் நாட் ஃபூல்டு. அவங்க ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. இது வந்து வெறும் விர்ச்சுவல் ரியாலிட்டி, இதில் ஏமாத்தல மாட்டிக்கூடாது அப்படின்றதால மயக்கற்று இருப்பாரே. எப்படி செய்வாங்க காரியம்? அப்போ சும்மா இருப்பானா? இதே உலகத்தில் அதே விர்ச்சுவல் கிளாஸை போட்டுக்கிட்டு மாயா கண்ணாடி மூலம் உலகத்தில் வாழ்வானா, எல்லா காரியமும் செய்வானா. செய்யுறு காரியம் தாமன்றி செய்வார், நான் என்ற அகந்தையின்றி செய்வார்கள். செய்யறதெல்லாம் யாரு? மாயா கிளாஸ் தான் பண்ணுது. இந்த உடம்பே மாயை தானே. உலகமெல்லாம் மாயைன்னா இந்த உடம்பு மட்டும் என்ன? தன் உடம்பையும் மாயை நினச்சிவார். அப்போ அந்த உடம்பு ஏதாவது ஒன்று செய்ததுன்னா மாயை செய்தது. இந்த மனசு மாயையா ஆத்மாவா? மாயை. அப்போ மனசில் ஏதோ கோபம் வந்து கஷ்டம் வந்ததுன்னா மாயை செய்தது, நான் அல்ல. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அசங்கோகம். நான் இதில் எது நடந்தாலும் நான் அசைவதில்லை, கூடஸ்தன். இது பாப புண்ணியம் சொல்லும். நான் அபகத பாப்மா அப்படின்னு ஒருத்தன் செய்யுறு காரியம் தாமன்றி, நான் என்ற உணர்வின்றி செய்வார். இவர்கள் பேர் தான் சித்தர். சித்தர் சமாதின்னு போறீங்களே, அந்த சித்தர் இல்லை.
இது ஞான சித்தர். அவங்களாம் யோக சித்தர்கள். இப்போல்லாம் யோக சித்தர்கள் கிட்ட தான் போய் சமாதியில் உட்காந்துட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஞான சித்தர் உயிரோடு இருக்கிறார். யோக சித்தர் சமாதியில் இருப்பார், ஞான சித்தர் தெளிவாக ஞானத்தில் இருப்பார். அவருக்கு பேர் தான் சித்தர் என்று ஊதடா சங்குன்னு சொல்லியிருக்கிறார். போதுமா? பாரதியார் இப்போ எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னும் நிறைய அடுத்த வாரம்லாம் நிறைய சொல்கிறேன். அவருடைய ருசிகரமான பாடுகளெல்லாம் நம்ம ரசிப்போம்.